யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற தடவை நாம் மக்கள் திலகத்தின் படங்கள் உலகம் முழுவதும் வெளியான அந்த விவரங்களை பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க போவது இலங்கையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் படங்கள் வெளியாகி எத்தனை நாட்கள் ஓடியது என்ற விவரங்களை நாம் பதிவிடலாம் என்றிருக்கிறோம். அதில் ஓரளவு நமக்கு தெரிந்த விவரங்களை நாம் கொடுக்கிறோம். நம்ம ஆரம்ப காலத்தில் உள்ள படங்களை பற்றிய விவரங்கள் தெரியவில்லை. ராஜகுமாரி, மர்மயோகி, சர்வாதிகாரி, மந்திரிகுமாரி, மருதநாட்டு இளவரசி இந்த மாதிரி படங்கள் எத்தனை நாள் ஓடணுங்க விவரம் தெரியல. அதெல்லாம் சேர்த்தால் எண்ணிக்கை கூட வரும். முதல்ல என் தங்கை படம் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அது கிட்டத்தட்ட 105வது நாள் விளம்பரம் கிடச்சிருக்கு. அப்பவும் அது கடைசின்னு ஒன்றும் போடலை, தொடர்ந்து ஓடியிருக்கலாம். அதனால் 352 நாள் ஓடியதாக ஒரு விவரம் சொல்லுது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னா அதுக்கான விளம்பரம் நம்மகிட்ட இல்லை. அதனால் நம்ம அதை குறிப்பிடலை. 105வது வெற்றி தினம், அதுவும் கடைசின்னு ஒன்றும் போடல, தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஆக என் தங்கை இலங்கையில் முருகன் தியேட்டரில் இலங்கை முருகன் தியேட்டரில் 100 நாளை தாண்டி ஓடியது. இதற்கு அடுத்தாற்போல் நாம் பார்க்க போனால் என் தங்கைக்கு அடுத்த படம் மலைக்கள்ளன். 1954 வந்த படம். 54 வந்த மலைக்கள்ளன் இருக்குது. அது மதுரை வீரனை பற்றி பார்க்கலாம். மதுரை வீரன் இலங்கை கெய்டி 105 நாள், ஓடியனில் 101 நாள் குறிப்புகள் சொல்லுகிறது. 2 தேட்டரில் 100 நாள் ஓடிருக்கு. அதற்கு அடுத்தாற்போல் வந்த படம் நாடோடி மன்னன். இலங்கையில் கிங்ஸில் 106, ராஜாவில் 107, கெய்டியில் 106, சென்ட்ரலில் 106, பிளாஸாவில் 112, நவாஸில் 101. ஆக மொத்தம் 6 தேட்டரில் 100 நாள் ஓடிருக்கு. அது போக 10 தேட்டருக்கு மேலே 50 நாள் ஓடிருக்கு. வெளியானதே கிட்டத்தட்ட 17 தேட்டருக்கு மேலே வெளியாகிருக்கு அந்த படம். 17 தேட்டருக்கு மேலே வெளியாகிருக்கு. 7வது வாரத்திலே ஏகப்பட்ட தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது. மேலும் 12, 13, 15 தேட்டர் கிட்டத்தட்ட 50 நாளே 10 தேட்டருக்கு மேலே ஓடிருக்கு. 100 நாள் ஒரு 6 தேட்டர், கிட்டத்தட்ட 16 தேட்டரில் கிட்டத்தட்ட ஓடிருக்கு. நாடோடி மன்னன் இலங்கையில் அதிகபட்சமாக வெளியான தியேட்டர்களில், திரையரங்குகளில் வெளியான படம் நாடோடி மன்னன் என்று தான் சொல்லணும். வேறு எந்த படமும் இவ்வளவு தேட்டர்களில் வெளியான மாதிரி தெரியல. நாடோடி மன்னன் எங்கே தமிழ்நாட்டில் சாதனை செய்ததோ அதை விட அதிகமாக இலங்கையில் சாதனை செய்திருக்கிறது நாடோடி மன்னன். நாடோடி மன்னன் ஒரு மாபெரும் வெற்றி படமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போனால் 4வது மலைக்கள்ளன் சென்ட்ரலில் 100 நாள் ஓடிச்சு. இலங்கை சென்ட்ரலில் மலைக்கள்ளன் 1954 வெளியான படம். அடுத்தது குலேபாவளி 1955 வந்த படம். இலங்கையில் எல்பின்ஸ்டனில் 100, கெய்டியில் 100. ஆக அந்த 2 திரையரங்கிலும் 100 நாட்கள் தாண்டி ஓடியது. அதுக்கு அடுத்தாற்போல் நான் பார்க்க போனால் 6வது படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். இலங்கை கிங்ஸில் 100 நாட்கள் ஓடிச்சு. அதை தாண்டி ஓடியிருக்கிறது. ஆனால் அந்த விவரங்கள் நமக்கு தெரியவில்லை. ஆனால் 100 நாள் உறுதியாக ஓடினது நமக்கு தெரியும். அடுத்து 7வது படத்தை பார்க்க போனால் சக்கரவர்த்தி திருமகள் இலங்கை கிங்ஸில் 100 நாட்கள் தாண்டியது. ஆனால் எத்தனை நாட்கள் ஓடிதுங்க என்ற விவரம் தெரியல. தெரிந்திருந்தால் யாராவது இலங்கைவாசிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிந்திருந்தால் அவங்க இதில் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எத்தனை நாள் ஓடிச்சுங்கிறத சொல்லுங்கள். 6வது வார விளம்பரம் மட்டும் இருக்குது. இதே மாதிரி விளம்பரங்கள் நமக்கு கிடைத்த விளம்பரங்கள் எல்லாமே பதிவிட்டிருக்கிறோம். 5வது வாரம், 6வது வாரம் இலங்கையில் வெளிவந்த திரையரங்குகள் வெளிவந்த அந்த விளம்பரங்கள் நம்மளோட இருக்கிற விளம்பரங்களை ஃபுல்லாக இதில் பதிவிட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 8வது படம் திருடாதே இலங்கை சென்ட்ரலில் 100, கிங்ஸில் 100, 2 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. திருடாதே இங்கே இந்தியாவில் வெற்றி பெற்ற மாதிரி அங்கே இலங்கையிலே நல்ல வெற்றி. மகாதேவி 9வது படம் இலங்கை கெய்டியில் 100 நாட்கள் தாண்டிச்சு கெய்டியில். ஆக மொத்தம் 9. 10வது படம்னு பார்க்க போனால் தாய் சொல்லை தட்டாதே, தேவர் ஃபிலிம்ஸ் படம். அங்கேயே 7-8 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. இங்கே இங்கேயும் இலங்கையிலையும் 100 நாள் தாண்டி ஓடிருக்கு. தாய் சொல்லை தட்டாதே ஒரு மகத்தான வெற்றி படம் தான். இலங்கை கிங்ஸ்லியில் 100 நாட்கள் தாண்டிச்சு. இலங்கை கிங்ஸ்லி 10வது படம் தாய் சொல்லை தட்டாதே. இதற்கு அடுத்தாறு போல் என்ன படமாக இருக்கும்? ஈஸியாக சொல்லிடலாம் எல்லாருமே. தாய் சொல்லை தட்டாதைக்கு அடுத்தது தாயை காத்த தனையன்.
தாய் சொல்ல தேட்டரில் 3வது வர விளம்பரத்தை பார்த்தீங்களா? எத்தனையோ தேட்டரில் 1, 2, 3, 6, 9, 12 தேட்டருக்கு 13 தேட்டருக்கு மேலே விளம்பரம் 3வது வாரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆக இந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் வந்து நம்ம அந்த நேரத்தில் வந்தது. அடுத்து தாயை காத்த தனையன். இலங்கை கெய்டியில் 100 நாள் தாண்டிச்சு தாயை காத்த தனையன். தாயை காத்த தனையன் வந்து தாய் சொல்லதை தட்டாதையை காட்டிலும் கொஞ்சம் நல்ல வெற்றி படம் தான் தமிழ்நாட்டில். அதுக்கு போக தர்மம் தலைவாக்கம். தர்மம் தலைவாக்கம் தமிழ்நாட்டில் 100 நாள் ஓடல, ஆனால் இலங்கையில் செல்லமகால்லாம் 100 நாள். தர்மம் தலைகாக்கும் 12வது படம் 100 நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் மக்கள் திலகம் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்து இது 100 நாள் ஓடலை. ஆனாலும் புதுமை பித்தன் விளம்பரம் நம்மகிட்ட இருக்குது. அதை ரசிகர்களின் பார்வைக்காக நம்ம போட்டிருக்கோம். புதுமை பித்தன் அதுவும் நிறைய தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. புதுமை பித்தனுக்கு அடுத்தாப்பில் வந்து பார்க்க போனால் கலையரசியும் 3வது ஜனத்திரள் வாரம் அதுவும் பாருங்கள் 4 நாள் 8 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகி ஓடிருக்கு. அந்த நேரத்தில் கலையரசி அது 100 நாள் ஓடலை. கலையரசி அங்கே 100 நாள் ஓடலை. ஆனால் 3வது வார விளம்பரம் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தாப்பில் நம்ம பார்க்க போனால் எம்ஜிஆர் வந்து இலங்கைக்கு வந்த அந்த எம்ஜிஆரும் சரோஜாவும் வந்தாங்க. இலங்கைக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க. பிரதமரோட அப்போ ஜனாதிபதியோட அவங்க இருந்து இலங்கை பயணத்தின் போது எம்ஜிஆர் பாருங்கள், எம்ஜிஆரும் சரோஜாவும் ஃப்ளைட்லேருந்து இறங்குற மாதிரி இந்த காட்சிகள் அவங்க கலந்துக்கிட்டாங்க. பண்டாரநாயக்கா இருக்கும்போது அவங்களோட எம்ஜிஆரும் சரோஜாவும் சேர்ந்து போகிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. அப்புறம் அந்த நேரத்தில் ஜெயவர்தனா அதிபராக இருந்தார், இலங்கை அதிபராக இருந்தார். அவர் கூட இருக்கும்போது இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. சிங்களத்தீவில் எம்ஜிஆர் அந்த வெற்றி விழாவுக்காக போனார்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டு பிள்ளைக்கு அப்புறமா எங்கள் வீட்டு பிள்ளைக்கு முன்னாடியே போயிட்டாருங்க. 1963 என்னமோ போனார்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஜெயவர்தனாவோட காட்சி. ஆக மக்கள் திலகத்தின் இலங்கை பயணம் வெற்றிகரமாக முடிந்ததை அடுத்து இது சினிமா பண்டாரநாயகா இருக்கும்போது அடுத்து அவர்கள் வந்து இங்கே அவங்களுக்கு இங்கே வரவேற்பு கொடுக்கப்பட்டது சென்னையில் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில். அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் பக்தவச்சலம் தலைமையில் எம்ஜிஆருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அதுக்கு எம்ஜிஆர் நன்றி தெரிவித்து பேசியிருக்காரு. சரி மக்களே, நான் மக்கள் திலகத்தின் சிங்கள பயணத்தை பற்றி பார்த்தோம். இனி அடுத்த பதிவில் இதனுடைய தொடர்ச்சி 12 படம் தானே பார்த்துருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.